திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் காலை மலரில் தனது சிந்தனை சிறகுகளை வீசிக் கொண்டிருப்பது செவிச்செல்வம். தொடர்ந்து வயலகம் எப்படி வயலோகமானது விடையோடு எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமியான் மலையிலிருந்து 2 கல் தூரத்தில் இருக்கிறது வயலோகம் என்கின்ற ஊர். இவ்வூரில் அமைய பெற்றுள்ள அண்ணா பண்ணை இவ்வூருக்கு மேலும் அழகும் பெருமையும் சேர்க்கிறது. இவ்வூரை சுற்றிலும் வயல்கள் அதிகம். வயலை லோகமாக கொண்ட ஊர் வயலோகம் என்று பொருள் கொள்ள இடம் உண்டு. லோகம் என்பதற்கு உலகம் என்று பொருள். வயலோகம் பற்றிய கல்வெட்டு இருக்கிறதா என்று தேடுகையில் வயலோகத்திற்கும் அருகில் உள்ள குடுமியான் மலையில் ஒரு கல்வெட்டு காண கிடைக்கிறது. ஸ்வஸ்திஸ்ரீ இக்கோயில் வயலகம் திருவீதியின் மகாலிங்க கால நமச்சிவாய தெய்வ தன்மம் என்கின்றது இக்கல்வெட்டு. இந்த கல்வெட்டு குடுமியான் மலை குடவரை கோவிலுக்கும் வடக்கே ஒரு மலையையொட்டி அமையப்பட்டுள்ள விநாயகர் சிலை இடத்தில் உள்ளது. மேலும் இன்னும் ஒரு இடத்தில் வயல்நாடு என்கின்ற பெயர் கொண்ட கல்வெட்டு உள்ளது. வயல் அகம் என்பதே வயலகம். இதுவே பிறகு வயலோகம் என்றானது. அகம் பெயரால் தமிழ்நாட்டில் பல ஊர்கள் உள்ளன. திரு ஏரகம், திரு ஏடகம், மருதகம், கையகம் இப்படியாக. வயலகம் என்னும் ஊரிலிருந்து 7 கல் தூரத்தில் பெருமாநாடு உள்ளது. பெருமாநாடு கண்மாய் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரிய கண்மாய். இந்த கண்மாயின் இருபுறமும் வயல்வெளி கொண்டது. புறநானூறு 117வது பாடலில் வயலகம் என் சொல் இடம்பெற்றுள்ளது. வயலகம் நிறைய புதல் பூ மலர என்பது அவ்வரி. முன்னோர் காலத்தில் வயலகம் ஊருக்கும் இலங்கைக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததாக அண்மையில் கண்டுபிடித்த ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இப்பகுதியில் வயலகம் மட்டும் வயலான ஊர் அல்ல. வயலகத்திற்கும் அருகில் புல்வயல் என்றொரு ஊர் உள்ளது. இவ்வூரை மையமாக கொண்டு குருபாததாசர் குமரேச சதகம் என்கின்ற இலக்கியம் படைத்துள்ளார். இதில் புல்வயல் என்னும் ஊரை பாடல் முழுக்க பாடியுள்ளார். மலையேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே என்கிறது குமரேச சதகம். அன்றைய திருப்புல்வயல் பகுதியை சார்ந்த மலை இன்று குமரமலை என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் இவை தவிர மேலும் பல வயல் ஊர்கள் உள்ளன. சிராவயல், ஆராவயல், சிறுவயல், முதுவயல், சாலிவயல், மானியவயல், அண்டனிவயல், மணவயல், புதுவயல், வேங்கவயல் இப்படியாக. ஊர் பெயர்களில் வயல் என்னும் பெயர் பின்னொட்டாகவே இருக்கும். ஆனால் முன்னொட்டை வயலாக கொண்ட ஊர் வயலகம். வயலகம் என்பது வயலை அகமாக கொண்டு சுற்றிலும் குடியிருப்புகள் கொண்ட ஊர் என்று பொருள். இவ்வூர்தான் தற்போது வயலோகம் என்று அழைக்கப்படுகிறது. வயலகம் என்ன ஒரு அழகான சொல். நன்றி நேயர்களே. அடுத்த வாரம் ஊர் சொற்கள் எனும் தலைப்பில் வேறொரு சொல்லோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை செவிச்செல்வத்தில் ஊர் சொற்கள் பகுதியில் வயலகத்திற்கு அழைத்துச் சென்றார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.